அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கின்றது தமிழ்நாட்டு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. மன்னார் வளைகுடாவை ஆண்ட அமைந்துள்ள இந்த கோவில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய 4 கிணற்றை பற்றியும் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு கடற்கரையில் ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களது வேண்டுதல்களை ஏற்ற சிவன் தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கியிருக்காரு. அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அளிக்க இங்கு வந்திருக்காரு. அந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியிருக்காரு. இவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்காங்க. அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சிருக்காரு. வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் தனக்கு காட்சி தந்து இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டிருக்காரு. அதன்படியே முருகனும் இங்கு தங்கியிருக்காங்க. பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்குது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பதும் பிற 5 கோவில்கள் மலை கோவிலாக அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள் புரிஞ்சிருக்காரு. தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்காங்க. இருவரும் இடது பின்புற சுவற்றில் ஒரு ஓரத்தில் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதலில் தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும். சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் உள்ளதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்கம் சன்னதி இருக்குது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசனம் செய்ய வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்குது. வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் கிடையாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்கள் இயலும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு. கூட்ட நெரிசல் அதிகமுள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை. திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைஞ்சிருக்க வேண்டும். இதனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. பீடத்தை விட இக்கோபுரம் வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இலை விபூதி பிரசாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வக்கூடியதாக இருக்குது. முருகனுக்கு எப்படி 12 கரங்கள் இருக்கிறதோ அதே போல் இங்கு தரக்கூடிய பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதியில் 12 நரம்புகள் இருக்குது.
இதில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதியை நாம் பெற்றுக்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தான் இந்த இலை விபூதி பிரசாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்கோவில் இந்திய தீபகற்பத்தின் தென் மேற்காக வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. முருக கடவுள் இங்கு காட்சி தரது மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய நெற்றியில் வெற்றிக்கொள்வதால் நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பய உணர்வுகள் தீரும். இப்படி இந்த திருச்செந்தூர் கோவிலில் சென்று வழிபடும் போது 4 கிணற்றில் நீராடிய பிறகு கடலில் நாம் நீராடிய பிறகு முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதனுடன் திரு எனும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்றது இதுவே பெயரானது. இத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றிநகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தனது நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. இவ்வாறு முருகன் தோன்றிய தன் தன்னையின் கட்டளையின்படி ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகனை தரிசிக்கும் இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு. தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதனை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை ஆலயம் எழுப்ப ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்திநாதர் என்றும் அழைக்கப்படுறாரு. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இந்த கோவில் இருக்குது. பொதுவாக முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, பொரி, வடை, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், சுயன் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான உணவுகள் அப்படின்னே சொல்லலாம். உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடற்கரையில் எடுத்து வந்து கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தில் மணர் குன்றுகள் சூடப்பட்டிருந்தாகவும் அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணர் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருவாகியிருக்கு. இன்றுமே இந்த கோவில் வடபகுதியில் மணல் மேடுகள் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில் முருகனின் ஆலயத்தின் இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. இந்த குகைக்கு எதிரே உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது. இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தை உடைய 4 கிணறு இருக்குது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பின்னர் கடலுக்கு குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்குது. சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரம்ம மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதிச்சிருக்காரு. மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.